இன்றைய மகிழ்வுக்கும் மன்னா, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 27:3. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மாட்சிமை உண்டாக ஆரம்ப பாடலாக பாமாலை 61வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 61, பக்தரே வாரும் ஆசையாவலோடும் என்ற பாடலை. பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் வாரும், நீர் வாரும், நீர் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும். இயேசுவை தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை வேறுநிலே, தெய்வ குமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும். இயேசுவை கர்த்தானின் மாமகிமையேற்பி, சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும். இயேசுவே இயேசுவே வாழ்க, என்று ஜனித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும், தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், கம் செய்ய வாரும், செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும். என் இயேசுவே
நாம் யாவரும் நின்றவாறு காலை ஆராதனை முறைமை பின்பற்ற கடவும். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கிருபை என்றென்றும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிக்கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் சேர்ந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் தியானமும் உமது சமயத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தி மீன் வாருங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாவ அறிக்கை. பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள்படி நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிய இருக்கிற தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவதும் நாம் விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சித்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கை செல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் பொதுவான பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளும் விருப்பங்களும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவர் நீர் இயேசு கிறிஸ்து மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தங்களின்படி நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களும் அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பெருமையாரும் பாவத்தின் மட்டும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பயக்கும் நீதியும் தெளிந்து உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மட்டும் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுபவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து
நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் பேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரா நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அள்ளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிறுசிற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோரின் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இதயமுள்ளவராய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீரும் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலையும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இருப்போம். பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான லெந்து நாட்களினுடைய 3வது லெந்து ஞாயிறு வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த திருச்சபை வாயிலாக நடக்கக்கூடிய அத்துணை ஊழியங்களையும் இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் வருகிற 25ஆம் தேதி பிறக்கப் போகிறார் என்கிற செய்தி எங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டமாக அமையப்போகிறதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். இம்மட்டும் நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, நல்ல ஆற்றலுக்காக, சக்திக்காக ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் கண்ணினிமை போல பாதுகாத்து வந்த உம்முடைய சொல்லி முடியாத அன்புக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உடல் பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருந்து பரம வைத்தியராக இருந்து நல்ல சுகத்தை கொடுத்து மீண்டும் இந்த நாளிலே வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நல்கியதற்காக ஆண்டவரை போற்றுகிறோம். சாமி, தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஒருத்தரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு நீர் உரையாட வேண்டுமென்று ஒருத்தரை மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வேண்டி நிற்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமீன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் உடவுகளே. ஆமீன். இப்பொழுது ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்லுவார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வளமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. தீய வழியை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும்
பொரட்டவாயும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. இயேசு உங்களை விசாரிக்கவர் ஆண்டப்படுகிறார். உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஞாபகம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. Joy to the world, the Lord is come. Let God receive a King. Let every heart prepare Him room. And heaven, nature sing, and heaven, nature sing, and heaven, nature sing. Joy to the Savior reigns. Let all their songs employ. While fields and floods, rock hills and plains, repeat the sounding joy. Repeat the sounding joy. Repeat, repeat the sounding joy. He rules the world with truth and grace, and makes the nations prove the glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders, wonders of His love, and wonders, wonders of His love. ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, குழந்தைகள் என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். கடவுளுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று குழந்தைகளை ஆதரித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி வருகிற எங்கள் அன்புள்ள கர்த்தராகிய நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிறு பிள்ளைகள் உம்முடைய மாட்சிமைக்காக பெருமைக்காக திருமறை வசனங்களை சொல்லி நல்ல ஒரு அழகான பாடலை பாடி உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் உம்மை சிறப்பித்திருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இவர்களுடைய பெற்றோர்களை, தாத்தா பாட்டிமார்களை, எங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் அருமை நேச கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமீன்.
இப்பொழுது திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. யோசுவா 1 முதல் 9 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடியை மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே முக்கிய மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 முடிய. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலும் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு அதிகாரம் 1 18 முதல் 25 வரை. மத்தேயு 1 அதிகாரம் 18 முதல் 25 வரை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜென்மத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனைய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேதம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. நாம் யாவரும் நின்றவாறு 9ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். பக்கம் எண் 9. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பெந்தேவின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தார். பரமடத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளும் வலப்பக்கத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரும் மருத்துவரும் ஞாந்திருக்கிறார். பரிசுத்தவான்களை ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனும் என்றென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அறிவிப்புகள். இப்பொழுது பொருளாளர் முன்னே வந்து நிதி அறிக்கையை வாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பொதுவான அறிக்கைகள். ஆலய ஆராதனை நிறைவில் தேநீர் ஐக்கியம் உண்டு. அனைவரும் இருந்து உண்டு கழிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க பாடல் பயிற்சி ஆராதனை முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்து பிறப்பு பெண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்து பிறப்பு மரவிழா பாடல் பயிற்சி நடைபெறும். ஆகவே பெண்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீதபவனி விடுபட்ட வீடுகளை சந்திப்பு இன்று மாலை 6:30 மணிக்கு கீதபவனியை சந்திக்க இயலாத அல்லது விடுபட்ட சபை குடும்பங்கள் கேரல் ரவுண்ட் பாடகர் குழு வர விரும்பினால் சபை குருவானவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 19-12 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெப ஆராதனை நடைபெறும். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புறந்தள்ளப்பட்டு அவர்களுக்கான நற்செய்தி அவுட்ரீச் ப்ரோக்ராம் வருகிற 20-12 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நமது ஆலயத்திலிருந்து அருளகம், இன்ப இல்லம் மற்றும் CSI மனவளர்ச்சி குன்றி பிள்ளைகள் காப்பகம் பசுமலையிலே இருக்கின்றன சந்தித்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்படுகிறோம். ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். சபையார் கவனத்திற்கு. திருச்சபையார் அனைத்து ஆராதனையில் உற்சாகமாக பங்கு பெற்று கடவுளின் ஆசி பெறுங்கள். வருகிற 21-12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி வழிபாடு நமது ஆலயத்தின் இவ்வாண்டு நினைவு ஆலய மங்கள படைப்பு சிறப்பு நன்றி வழிபாடாக நடைபெறும். இந்த நாளிலும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதோடு நமது ஆலயம் உருவாக கடவுளின் கருவியாக பயன்பட்ட ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களுக்காக, நமது சபை முன்னோர்களுக்காக நாம் கடவுளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை குடும்பமாக செலுத்துவோம். ஆராதனை நிறைவில் ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபையார் தவறாது குடும்பமாக கடவுளுக்கு நன்றிகளை செலுத்த நமது ஆலயத்தில் கடவுளின் திருமுன் கூடுவோம். பண்டிகை கால ஆராதனைகளுக்காக, நல்ல கால சூழலுக்காக ஜெபிக்கவும். விசேஷமாக நம்மை வழிநடத்தின கடவுளுக்கு ஸ்தோத்திர காணிக்கைகளை படைக்க ஆயத்தமாகுங்கள். கிறிஸ்மஸ் புது வருட ஆராதனைகளில் ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருக்கும் திருச்சபையார் சபை குருவானவருக்கு முன்னதாக தகவல் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடவுள் நமது வாழ்வில் அவரது திருமுன் இயேசு பாலனை பணிந்து கொள்ளவும் புதிய ஆண்டு 2026 காண கட்டளையிட்டதையும் நினைத்து ஆண்டவரை துதிப்போம். இயேசு பாலகனை காணச் சென்ற ஆற்றிடையர் சாஸ்திரிகள் காணிக்கை படைத்ததை எண்ணி நாமும் ஆண்டவரை துதிக்க இயேசு பாலன் காணிக்கையை வருகிற கிறிஸ்மஸ் அன்று 25-12 கிறிஸ்து பிறப்பு ஆராதனையில் படைத்தும் புதிய ஆண்டாகிய 2026 நன்மையால் முடிசூட்டும் ஆண்டவருக்கு குடும்பமாக ஸ்தோத்திர காணிக்கையை வருகிற 1ஆம் தேதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆராதனை படைத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று முதல் வருகிற 19 முடிய இவர்களே பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். இன்று மிஸ்ஸஸ் ஆனி கிறிஸ்டி செல்வி, நாளைய தினத்திலே மிஸ் குளோரியா ரூத் மேரி, 15ஆம் தேதி மிஸ் ஹேனா ஜெசிகா, 16ஆம் தேதி மிஸ்டர் செல்வம் கிறிஸ்துராஜ், 17ஆம் தேதி மிஸ்டர் சீனு, 19ஆம் தேதி மாஸ்டர் சாம் மனோகர். இவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கொண்டாட போகிறார்கள். திருமண நாளை அனுசரிக்கின்றவர்கள்
வருகிற 16ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயா ஜோசப். 17ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியா ஜெனிஃபர். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று உறவிடமாயிருக்கின்ற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இன்று முதல் வருகிற 19ஆம் தேதி வரை தங்களுடைய பிறந்த நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து பல்லாண்டுகள் 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 வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களிலே காலங்களிலே நிறைவாக்கி கொள்ள தமதாக்கி கொள்ள ஆண்டவர் துணை செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதே போல திருமண நாட்களை மகிழ்ச்சியோடு ஆண்டவரே சிறப்பிக்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து குடும்பத்தின் அத்தனை நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் பொழிந்து நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட திருமண நாளை கொண்டாட இருக்கக்கூடிய உம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பல்லாண்டுகள் 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 வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். முதல் காணிக்கை பாடல் கீர்த்தனை 34வது பாடலை அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக ஆர் இவர் யாராரோ ஆர் இவர் ஆரோரோ என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 34. அப்போது முதல் காணிக்கை ஆண்டவருக்கு படைக்கப்படும்.
ஜெபம் செய்வோம். உம்மிடத்திலே வாங்கி நன்றி சொல்லும் வண்ணமாக உம்மிடத்தில் பெற்ற நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை, சிறு பகுதியை உம்முடைய திருப்பணி வளர்ச்சிக்கென்று காணிக்கை படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். திருப்பணி கொடையாக நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை பைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி அருளும். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் அருமை நேச கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். ஆண்டவருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களோடு வாழ்கின்ற எங்கள் கர்த்தராகிய நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்று உம்மிடத்திலே வேண்டுகிறோம் சுவாமி. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவைகளாக இருக்கட்டும். எங்கள் அனைவருடைய உள்ளங்களின் சிந்தனைகள் உமக்கு உகந்தவைகளாக இருக்கட்டும். எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக ரட்சிப்பை தந்த, பயப்படாதே கலங்காதே என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த வருகையின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. பயத்தின் விடுதலை, பிடியிலிருந்து விடுதலை. டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கிரிப் ஆஃப் ஃபியர். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கிரிப் ஆஃப் ஃபியர். பயம். எங்கு பார்த்தாலும் பயமாக இருக்கிறது. இப்போ ரீசண்டாக நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக வரப்போகிறதா அல்லது ஏமாற்றமாக வரப்போகிறதா, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை கொடுக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் மெல்ல 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 வந்து அந்த பயத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய எண்ண ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், ஓட்டளிக்கும் அந்த படிவத்தின் பெயரால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கல்வி திட்டத்தால் பயம் பயம் பயம். குறிப்பாக நம்மளுடைய சந்ததிகள், எதிர்கால சந்ததிகளுக்கு
ஒரு நல்ல வாழ்வு இருக்குமா என்பது பெற்றோர்களாகிய நமக்கு பயமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தனியாக நடந்து கொள்ள முடியவில்லை. எதிராக வைத்திருக்கின்ற ஸ்கூட்டர் அந்த இடத்திலே இருக்குமா இருக்காதா, அல்லது கல்ல சாவி போட்டு எடுத்திருப்பானாங்கலாம் தெரியாது. வண்டி தொலைத்தவர்கள் அநேகர், அதில் நானும் ஒருத்தன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு லோன் கட்டணும்னு சிம்மக்கல் சந்துக்குள்ளே வண்டியை நிப்பாட்டிட்டு போனேன். மேலே செக்கை கொடுத்துட்டு கீழே இறங்கும்போது வண்டியை காணும், ஸ்ப்ளெண்டர். அதனால் வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய அச்சமாக பயமாக இருக்கிறது. இது முக்கியமான தலைப்பு, நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய தலைப்பு. பெண்கள் ரோட்டிலே தனியாக நடந்து போகும்போது 2 ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறவனும் பின்னாடி இருக்கிறவனும் அந்த செயினை அத்துட்டு போகிறான். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பயம், எல்லா சூழ்நிலையிலுமே பயம். கணவனை பார்க்கிற போது மனைவிக்கு பயம், மனைவியை பார்க்கிற போது கணவனுக்கு பயம். பார்த்தீங்களா? அப்படி போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த தலைப்பு நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை திருமறை சார்ந்து, இறையியல் சார்ந்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட 4 திருமறை பகுதிகளும், குறிப்பாக சங்கீதம் 27 தொடக்கத்திலேயே பயப்படாதே அப்படின்னு வருது. 3ஆம் வசனத்தில் எனக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக போர் வந்தாலும் நான் பயப்படேன் அப்படின்னு சங்கீதக்காரர் அந்த 27வது சங்கீதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல மற்ற பாடங்களிலும் இந்த பயப்படாதே, கலங்காதே என்ற சொற்கள் அடிக்கடி பைபிளில் வருகிறது. குறிப்பாக நற்செய்தி பாடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயாகரா வீழ்ச்சி, அந்த ரிவர் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். அந்த நயாகரா வீழ்ச்சியை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் போவார்கள், இந்தியா உள்பட. ஒரு காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டே, உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன நிகழ்ச்சி என்றால், ஒரு பெரிய கழுகு மேலே இருந்து கவனித்து கொண்டிருக்கிறது. ஒரு விலங்கு அடிபட்டு செத்து அந்த நீர்வீழ்ச்சியிலே மிதந்து வருகிறதை பார்க்கிறார். அந்த கழுகுக்கு நல்ல கொண்டாட்டம், மகிழ்ச்சி, இன்றைக்கு நல்ல உணவு கிடைத்திருக்கிறது. அது அந்த விலங்கின் உடல் மேலாக உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெகம், பயங்கரமான நெகம், சதையின் உள்ளே விட்டு 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 தன்னுடைய மூக்கால் அதை கொத்தி 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 தின்கிறது. கொத்தி 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 தின்று நெகம் உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சி பயங்கரமாக வருகிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. தப்பித்துக் கொள்வதற்கு அந்த கழுகு பதிந்திருந்த அந்த நெகத்தை மேலே தூக்குகிறது, தூக்க முடியவில்லை. பயம். ஆகா, இந்த செத்த விலங்கோடு நானும் சாகப் போகிறேன் என்கிற ஒரு பயம். ஏனென்றால் பதிந்த அந்த நகங்கள் ஆழமாக அந்த செத்த விலங்குக்கு உள்ளே சென்று எடுக்க முடியாமல், தப்பித்து கொள்ள முடியாமல், பறக்க முடியாமல் தவித்து கொண்டு பயம் வந்து விட்டது. அந்த செத்த விலங்கோடு அந்த கழுகும் இறந்து விட்டது. பயம், பயம்.
இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லார் வீட்லேயும் அப்போ தான் மரணம் அடைவாங்க. பயம். ஒன்று கொடூரமான ஹீட்டு, இந்த சம்மர் சீசனில் இறப்பாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா ரொம்ப வயசாக இருந்தால், அல்லது இந்த குளிர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு பயம். இப்படி பயத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறப்போ, how can we receive the deliverance from the grip of fear? So that is more important. அதற்கு ஆண்டவர் தருகின்ற ஆறுதலான மகிழ்ச்சியான அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, பணி செய்கிற இடங்களிலும் சரி, இந்த பயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இந்த பயம் என்கிற சூழலிலே நாம் எப்படி மீள்வது, இதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சிந்தனை, கவனமாயிருங்கள். பீயிங் கேர்ஃபுல் அல்லது பி கேர்ஃபுல். இது யோசுவா வாசிக்க கேட்ட அந்த முதல் பாடத்தில் யோசுவா 1 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்டோம். கவனமாயிருங்கள். 430 வருஷம் அடிமையாயிருந்த எகிப்து நாட்டிலே பார்வோன் நுகத்தில் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்கள் கூக்குரலிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வின் விளிம்பிலே நாங்கள் இருக்கிறோம், இவர் கையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு, உழைத்த வேலைக்கு சரியான கூலி கிடைக்கவில்லை, சரியான உணவு கிடைக்கவில்லை, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அடிமையாக இருக்கிறோம், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பயத்தை நீக்கி நல்வாழ்வை தர வேண்டும் என்று கண்ணீரோடு கூக்குரல் இடுகிறார்கள் இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டு மோசேயை அழைத்து, நீ போய் இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி முதலாவதாக அனுப்புகிறார். ஒரு கட்டத்தில் மோசே இறந்து விடுகிறார். வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு மக்களை அழைத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மோசேக்கு ஏற்படுகிறது. அந்த சூழலில்தான் யோசுவாவை 2வது தலைவராக கர்த்தர் அழைக்கிறார். அப்பொழுது அவர் வாக்குறுதி கொடுக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர். இந்த யோசுவா யாரென்றால், மோசேக்கு உதவியாளராக இருந்தவர். அவருடைய திருப்பணியிலே ஓரளவிற்கு பங்கு கொண்டவர் என்று நாம் யோசுவாவை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுவது, இஸ்ரவேல் மக்களோட செல், நான் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டுக்கு இந்த மக்களை அழைத்து செல். மோசேயோடு நான் கூட இருந்தது போலவே நான் உன்னோடவும் கூட இருப்பேன் என்ற வாக்குறுதியை திரும்பவும் அங்கே யோசுவாவுக்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எவரும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டார். எதிர்த்து நிற்காமல், மோசேயோடு நான் கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், என்னை நம்பு, பயப்பட வேண்டாம் என திடீரென்று அழைத்த கர்த்தர் யோசுவாவுக்கு பயம் வந்தது. இவ்வளவு கூட்டத்தில் 10 பேர் சொன்னாவே நம்ம ஆள்க கேட்க மாட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், இவர்களை எப்படி அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு அழைத்து செல்வது என்கிற ஒரு பயம் அது ஒரு மனிதனாக யோசுவாவுக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த வாக்கை சொல்லுகிறார், இந்த வாக்குறுதியை சொல்லுகிறார். அவருக்கு நான் இருந்ததை போல உனக்கும் நான் இருப்பேன், பயப்படாதே, கலங்காதே, திகிலடையாதே என்று சொல்லி
அவருக்கு ஆறுதல் படுத்தி அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழைத்து செல்வதோடு மட்டுமல்ல, திடமும் உறுதியும் கொண்டு எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. பி கேர்ஃபுல் டு அப்சர்வ் ஆல் த லாஸ், all the ordinances, all the commandments, whatever I gave to Moses, you follow, you observe. அப்படி என்றும் அதை சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே இது வருகிறது. நீ செல்லுகிற வழியெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும், நலம் பெறுவாய். அதனால சுகத்தோடு பலத்தோடு ஆற்றலோடு நீ போ, நானும் உன்னோடு பயணத்தில் வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக வீறுகொள், துணிந்து நில், பயப்படாதே, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் சொல்லுகிறார், நீ செல்லிய இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன். பதில பயம் நிறைந்த, திகில் நிறைந்த, அச்சம் நிறைந்த அந்த சூழலில் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி திருப்பணி செய்ய யோசுவாவை அழைத்த காட்சி இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Do not be frightened or dismayed அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ யோசுவா பயத்தின் சூழலிலிருந்து விடுபட்டவராக, பயத்தின் அந்த நேரத்திலிருந்து விடுதலை பெற்றவராக அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்து அந்த மக்களை சொன்னபடி அந்த கானான் நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மோசைக்கு கிடைக்காத பாக்கியம் யோசுவாவுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ பயத்தின் அந்த பிடியிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்து மக்களையும் தேற்றி ஆற்றி அந்த வளமான நாட்டிற்கு அழைத்து செல்லுகிறதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ முதல் சிந்தனை கவனமாய் இருக்க வேண்டும். 2வது சிந்தனை பயப்படாதிருங்கள். அது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-25 வசனங்கள். இங்கே மரியாள், ஆண்டவரை பெற்றெடுத்த மரியாள் அன்னை வருகிறார், யோசேப்பு வருகிறார், ஆண்டவராகிய கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்கிற செய்தியும் இந்த இடத்திலே வருகிறதாக பார்க்கிறோம். எடுத்த உடனே பயப்படாது. யோசேப்புக்கு பயம் வந்துருச்சு. இப்போ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட வருங்கால மனைவிதான் மரியாள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடையில என்ன ஆச்சுன்னா, தூய ஆவியால் கற்பம் தரிந்து அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு அவரை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கடமை, அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது. பின்னர் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப தனக்கு நியமிக்கப்பட்ட இந்த வருங்கால மனைவி தூய ஆவியால் கற்பந்தரித்த அந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக யோசேப்புக்கு ஒரு பயம் வருகிறது. பயம் கலந்த ஒரு சூழல் அவரை வாட்டி வதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், மனதுக்குள்ளே அவர் நினைக்கிறார், நமக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய இந்த மரியாள் இப்பொழுது கற்பந்தரித்திருக்கிறார். இது இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக யூத சமூகத்திற்கு பேரிடியாக இருக்கிறது. அதனால எப்படியாவது மரியாளுக்கு அவமானம் ஏற்படாதவாறு, மரியாளுக்கு இகழ்ச்சி ஏற்படாதவாறு,
யாரும் குற்றம் சொல்லாத அளவிற்கு நம்ம அவரை விட்டு விலகிவிட வேண்டும் என்று மனதுக்குள்ளே திட்டம் போட்டார். யார்? யோசேப்பு. He planned to dismiss her quietly. சத்தம் இல்லாமல், அவமானப்படுத்தாமல் நம்ம மரியாதை விட்டு விலகி விட வேண்டும். ஏன்னா பயம் நிறைந்த சூழல். ஒருவேளை இந்த பெண்ணை திருமணம் செய்தால் இந்த சமுதாயம், இந்த யூத சமுதாயம், ஏற்கனவே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத சமூகம்தான் இந்த யூத சமூகம். அது யோசேப்புக்கு நன்றாக தெரியும், மரியாளுக்கு நன்றாக தெரியும். மரியாளை என்ன ஏளனம் செய்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த காலத்தில் இதையெல்லாம் மனதுக்குள்ளே வைத்து சத்தம் இல்லாமல் மரியாளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார். அந்த சூழலில்தான் காட் இன்டர்வென்ட் த்ரூ ஏஞ்சல். இப்போ தூதர் சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவி மரியாள் தூய ஆவியால் அவரை கற்பந்தரித்திருக்கிறார், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசுவை சுமக்கின்ற தாய், ஆண்டவராகிய இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாக நீ ஆகப் போகிறாய். உமக்கு கிடைக்காத பெருமை அது கிடைக்கப் போகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற அந்த பகுதி தான் இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வயசு வரை வருகிறது. Do not be afraid, don't worry, நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி பயந்த சூழலில் இருந்த, திகில் சூழலில் இருந்த, ஆச்சரியமான சூழலில் இருந்த, அஞ்சுகிற சூழலில் இருந்த இந்த யோசேப்புக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறதாக பார்க்க வேண்டும். அதனால உன்னுடைய யூத சமூகத்தை மறந்துடு. நல்லா இருந்தாலும் இந்த சமூகம் கெட்டுப்போனாலும் இந்த சமூகம் உன்னை தூற்றும். அதனால சமூகத்தை பற்றி நினைக்காத, நீ ஏற்றுக்கொள், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த தூதர் சொல்லுகிறதை அப்படியே உள்வாங்கி யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார்? உலக பாவங்கள் அனைத்திலிருந்தும் இந்த குழந்தை இயேசுவாக பிறக்கப் போகிறார், மீட்டெடுப்பார், விடுதலை கொடுப்பார். அப்ப ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி பயப்படாதே என்று தொடங்குகிறது. நீங்க மத்தேயுல பார்த்தாலும் சரி, லூக்காவில் பார்த்தாலும் சரி, முதல் வார்த்தையே பயப்படாதே. அதான் கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியாக இருக்கிறது. இது தீர்க்கதரிசி ஏற்கனவே உரைத்த, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை இயேசுவிலே நிறைவேறியதாக மத்தேயு எடுத்துரைக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த செய்தி வருகிறது. அப்போ பாவங்களிலிருந்து மீட்பார், பயத்தின் விடுதலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற அந்த தீர்க்க தரிசன அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறியதாக இந்த செய்தி இங்கே விளக்குகிறதாக பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக பிறக்கப் போகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு வாழ்கின்றவர், நம்மோடு பேசுகின்றவர் என்கிற செய்தியும் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவ்வளவு ஆறுதலான, பயத்திலிருந்து விடுபடுகின்ற அந்த செய்தியை தூதர் சொன்ன உடனே யோசேப்புக்கு இருக்கின்ற அந்த பயம் நீங்கிற்றதாக இங்கே மத்தேயு எடுத்து சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். பயம் கலந்த சூழல் வந்தாலும் ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து நீக்குவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எனக்கும் நமக்கும் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை எடுத்து இயம்புகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அன்பாக இருங்கள். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13 27 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த 1 யோவான் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசுவுக்கு
அன்பாக நடந்து கொண்ட சீடர் இந்த யோவான். அவர் எழுதிய அந்த கடிதத்தில் அன்பிலே நிலைத்திருங்கள், அபைடிங் இன் லவ், அபைடிங் இன் லவ். அன்பிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் நிலைத்திருக்கிற போது அங்கே பயங்கலந்த அச்சம், திகில் இருக்காது. காணாத கடவுளை நான் அன்பு கூறுகிறேன் என்று நான் சொல்லி என்னோட கூட பிறந்த என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லோரையும் நான் பகைத்தேனானால் அல்லது வெறுத்தேனானால் ஆண்டவர் பார்க்கிறார்ல, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செயல்படுகிறோம், எப்படிப்பட்ட பார்வை நாம் எதிரில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் என்பதெல்லாம் God is watching over. கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த பயங்கலந்த விசுவாசம் நமக்கு இருக்குமேயானால் அன்பு மட்டும்தான் அது தனித்து நிற்கும். அதனாலதான் இதே யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரனை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்ன, இவ்வளவா 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 இவ்வளவா, யூ cannot measure, we cannot weigh, நிறுக்க முடியாது, அளவிட முடியாது. அப்படிப்பட்ட நீளமான, அகலமான, ஆழமான அன்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இதே யோவான் நற்செய்தி நூலிலே 3:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு. நீங்கள் இந்த பகுதியை வீட்டில் போய் படித்து பாருங்க. நான் நேற்று இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை படித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 12 தடவை அன்பு என்கிற வார்த்தை வருகிறது. குறிப்பிட்ட அந்த சின்ன பகுதியிலேயே 12 தடவை அன்பு. அப்படி என்றால் நம்மை படைத்து உருவாக்கி நம்மை வளர்த்து ஆளாக்கி இந்த நாள் வரைக்கும், இந்த 14-12 வரைக்கும் கண்ணிமை போல பாதுகாத்து நல்ல சுகத்தையும் கொடுத்து பசியார உணவையும் கொடுத்து எல்லாம் எப்படி பார்க்குறோம்னா இதுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறோம். இந்த அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த அன்புக்கு விரோதமான எண்ணங்கள் இல்லை. அது 1 கொரிந்தியர் 13 நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு மாசற்ற அன்பு, தூய்மையான அன்பு. அப்ப தூய்மையான, மாசு இல்லாத உண்மையான அன்பை நாம் ருசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ண ஓட்டங்களிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பார்வையிலே தூய்மை இருக்க வேண்டும். அதனால தான் மகாத்மா காந்தி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, God is love, love is God. அன்பே கடவுள், கடவுளே அன்பு. வேற எதுவும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு பயணத்திலும் நாம் பார்க்கிறோம், நம்ம அந்த கடவுளுடைய அன்பு நம்மை ஒழுங்காக, கவனமாக பயணிக்க வைக்கிறது, பாதுகாப்பாக வைக்கிறது. இதையெல்லாம் நாம் ரசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசத்தின் வழியாக ஆன்மீக உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், திருமறை வார்த்தையை என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவும் கர்த்தராகிய தந்தையாகிய கடவுளும் இணைந்திருக்கிறார்கள் அன்பால். They are both abiding in love. பிரிக்கவே முடியாது. தந்தையாகிய கடவுளையும் மைந்தனாகிய கடவுள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசுவையும் நாம் பிரிக்க முடியாது. அப்போ அன்பு என்கிற வார்த்தை வாழ்க்கையின் மையமாக, செயலின் மையமாக, எண்ணங்களின் மையமாக இருந்தால் பகையே இல்லை. அன்பு ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கும் பயத்திலிருந்து. அப்போ அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் நீங்கி நல்வாழ்வை பெற முடியும் என்கிற செய்தியை இந்த 1 யோவான் 4 நாம் பார்க்கிறோம்.
அப்போ இங்கே ஒரு வார்த்தை வருகிறது, காணாத கர்த்தரை, காணாத கடவுளை நான் அன்பால் அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வெறுப்பேனானால் எனக்கு என்ன பெயர்? இங்கே பதிவு சொல்லுகிறது பொய்யன். அந்த வார்த்தை இங்கே வாசிக்க கேட்டோம். அது ஒவ்வொரு பைபிள்லையும் இருக்கு. அது எந்த பைபிளாக இருந்தாலும் சரி. லையர்ஸ், ஆங்கிலத்தில் லையர்ஸ். அது கர்த்தரே சொல்லுகிறார். யோவான் வழியாக கர்த்தர் அங்கே பதிவு செய்கிறார், பொய்யர். நீ என்னை காணவில்லை, ஆனால் என்னை விசுவாசிக்கிறாய், அன்பு கூறுகிறாய் என்று நீ சொல்லுகிறாய். பக்தனே, நீ பக்த வேடத்தில் இருக்கக்கூடிய பொய்யன் என்று அந்த பகுதியிலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனங்களிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனை, கவனமாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனால தான் சண்டே கிளாஸில் சின்ன பிள்ளைகளை அங்கே சண்டே கிளாஸில் இருக்க வச்சு வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், பாடல்களை சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைகள் வளர்கின்ற போதே கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்திலே வளர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து செவி கொடுக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பைபிளை வாசிக்கிற போதும் சரி, என்னை போன்றவர்கள் பிரசங்கம் செய்கிற போது இது ஆண்டவருடைய வார்த்தை, அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு பணிந்து பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 2வது சிந்தனை, பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். மருத்துவமனைக்கு செல்லுகிறோம், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யாராவது அனுமதிக்கப்பட்டால் அல்லது உறவுகள் அனுமதிக்கப்பட்டால் ஆஸ்பத்திரியில் சென்று ஜெபம் செய்து தோளில் கையை போட்டு பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய அந்த அற்புதங்களில் குறிப்பாக இந்த சுகம் கொடுக்கிற காட்சிகள்லாம் பார்த்தார், தொட்டார், ஆசீர்வதித்தார், சுகமாக்கினார். 4 ப்ராசஸ் our Lord Jesus follow. பார்த்தார், தொட்டார், ஆசீர்வதித்தார், விடுதலை கொடுத்தார், சுகமாக்கினார். அப்போ பயப்படாதிருங்கள் என்பதற்கு இந்த ப்ராசஸ்லாம் இது ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக நம்ம போக வேண்டியிருக்கிறது. கடைசியாக அன்பாக இருங்கள். உண்மையான அன்பு, நிலையான அன்பு என்னிடத்தில் இருக்கிற போது எனக்கு எல்லாருமே சகோதர சகோதரிகள், எனக்கு யாரும் எதிரி இல்லை. நானும் நல்லா இருக்கணும், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அப்படி நாம் நினைத்து பார்ப்போமானால் அன்பு தான் நமக்கு மையமாக இருக்கிறது. அந்த அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு. அந்த அன்பாகிய இயேசு கிறிஸ்து தான் திரியேக கடவுளை வெளிப்படுத்தின ஆண்டவர். ஆக கவனமாக இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். 3வதாக அன்பாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை இந்த வருகையின் நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவருக்கு மீண்டும் நாம் காணிக்கை படைப்போம். கீர்த்தனை
கீர்த்தனை 23வது பாடலும் அதிமங்கல காரணரே துதி தங்கிய பூர்ணனே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவருக்கு 2வது காணிக்கையை நாம் படைப்போம். ஜெபம் செய்வோம். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சகோதரி ஆனி கிறிஸ்டி செல்வி அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்வு கொடுத்த அன்பு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக தன்னுடைய பிறந்தநாள் காணிக்கையை செலுத்த வந்திருக்கிறார்கள். அவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பல்லாண்டு 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 வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று இடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். அதே போல சகோதரர் கெவின் ஃப்ராசர் அவர்களுக்காக வருகிறோம். அவரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
பல்லாண்டுகள் 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 நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவரே கெவின் ஃப்ராசரை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். மே காட் bless you. சகோதரி ஞானம் தங்கப்பா அவர்கள், குறிப்பாக சகோதரி ஞானம் அவர்கள் சில நாட்களாக சுகவீனத்தில், குறிப்பாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமாக சகோதரி வந்திருக்கிறார்கள். அவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு கண்ணை போல பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுவோம். பல்லாண்டுகள் நல்ல சுகத்தோடு வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சகோதரி ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் ஜோஸ்வா டேனியல், அவர் சுகவீனமாக இருந்து அதிலிருந்து விடுபட்டு நல்ல சுகத்தோடு தம்பி வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவனுமாக ஆண்டவரே அவர் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கையும் அவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு எந்தவித நோயும் இனிமேல் ஏற்படாதவாறு பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மே காட் bless you by giving good health. இதுவரை சந்தா கொடுக்காதவர்கள் தயவுசெய்து சந்தா கொடுத்து ஆண்டவருடைய வாழ்த்தை பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது 2ஆம் லித்தானிய முறை மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். 2ஆம் லித்தானியா. அனைவரும் ஜெப நிலையில் இருப்போம். லித்தானிய ஜெபம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருளின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எங்குமுள்ள திருச்சபைக்கு தேவரர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தியும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளிச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் ஒரு பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளாயிருந்து தைரியத்தோட உண்மையோடும் அதற்கு சாட்சி போல அனுகிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாரையும் நீதின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்ற எல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகார வகுப்புகளையும், விசேஷமாக இந்திய குடியரசின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களையும் எங்களை ஆளுகிறவர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானம் உள்ள ஞானத்தால் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களும் குருக்களும் டீக்கன்களும், விசேஷமாக எங்கள் பிரதம பேராயரும் எங்கள் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் அவர்களையும் தங்கள் நடக்கினாலும் போதகத்தினாலும் சத்தியம் ஜீவனும் உள்ள உமது பரிசுத்த வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருக்குள்ள உமது சுவிசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும், வித்தியாலயங்களையும், வைத்தியசாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தில் நின்று வறுமை நின்று காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நன்றி அறிதலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும், விசேஷமாக இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியுடன் உமக்கு உத்தமும் ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை தாவே. நிலையில்லா இந்த ஜீவிய காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால்
வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஏற்றுள்ளோம். உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உண்மையை துதித்து அவர்களோட கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல்மாதிரை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருளோம் என்று பிரார்த்திக்கிறோம். சபை சார்பாக ஒரு சிறிய அறிவிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் இப்போ தான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்தது. இப்போ அடுத்த நியூ இயரையும் கொண்டாட போகிறோம். இந்த ஒரு வருஷம் வெகு சீக்கிரமாக நம்ம விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மளை காத்து நம்மளை ஆசீர்வதித்து விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் விசேஷமாக ஆசீர்வதித்து இந்த காலத்திற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆலயம் ஆரம்பித்ததிலிருந்து தெரியும், சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வது போல ஒரு சிறிய கூட்டம் காரணமாக இருந்தார்கள். எல்லாருமாக இணைந்து இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தினுடைய பிறந்த நாளை அடுத்த வாரம் நாம் கொண்டாட போகிறோம். ஆகையினால ஒரு சிறு விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. நம் அனைவரும் முழு குடும்பமாக இந்த ஆலயத்துக்கு அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபையர் அனைவரையும் சபையின் சபையார் அனைவரையும் சர்ச் கமிட்டி சார்பாக உங்களை விசேஷமாக அன்பாக அழைக்கிறோம். நன்றி. ஜெபம் செய்வோம். எங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி வழிநடத்தி வருகிற எங்கள் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டை நாங்கள் முடுக்கியிருக்கிற இந்த தருணத்தில் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின்மை போல பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி வந்த சொல்லி முடியாத அன்புக்காக, அருளுக்காக, நீர் கொடுத்த ஆசிகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. வருகிற புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மைகளை தருகின்ற ஆண்டாக, போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கின்ற ஆண்டாக வழிநடத்தப்பட உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டிய கல்வி ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களை மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் நடக்கக்கூடிய சண்டே கிளாஸ், வாலிபர்களுடைய கூட்டம், ஆண்களுடைய கூட்டம், பெண்களுடைய ஐக்கிய சங்கம் எல்லாம் இந்த ஆண்டிலே சிறப்பாக ஆண்டவருக்கு மகிமையாக நடந்ததற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அற்புதமான பணிகளை செய்ய எங்களுக்கு வல்லமையை, ஆற்றலை தர வேண்டும் என்று ஒருத்தரை மன்றாடுகிறோம். நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கின்ற வர தடப்பட்ட உம்முடைய பிள்ளைகளையும் பேர் பேராக, குடும்பமாக, தனித்தனியாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் அருமை இயேசு கிறிஸ்தர் வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
நிறைவு பாடலாக ஆண்டவருக்கு மகிமையாக பாமாலை 72வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 72, ராக்காலம் பெத்லெம் மீட்பரே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆண்டவா நீர் மேன்மை அடைவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல சமாதானத்தோட செல்ல கடவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்.